வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் நமக்கு மெயில் கொடுத்ததில் என்னென்ன சேவிங்ஸ்லாம் அவங்கவுங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துருச்சு. அதெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ. நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எப்படிடா மெத்தடில் சேவிங்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறாங்க, இது மாதிரிலாம் கூட நம்ம சேவிங்ஸ் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நானே போட்டிருக்கிறேன். மணி சேவிங்ஸு, கோல்டு சேவிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணி நமக்கு மெயில் கொடுக்கும்போது அது நமக்கு கேட்கும் போதே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இதை நான் சொல்லும் போது ஒருத்தவங்க அது கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கிறாங்க, அதை நீ உங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்லும் போது அது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கிறாங்க, மினிமம் சேவிங்ஸ் மாதிரி போட்டிருக்கிறாங்க. நமக்கு அது மெயில் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுதான் நமக்கு அவங்க ஷேர் பண்ணது. நான் அப்படியே மெயிலேருந்து அப்படியே பிரிண்ட் அவுட்டாக எடுத்துகிட்ருக்கிறேன். லலிதா ஜுவல்லரியில் அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒன் டைம் பேமெண்ட்டு. அது ஆன்லைன்லேயே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் கொடுத்துருந்தாங்க. இது எப்போ கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா 19th நவம்பர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டெய்லி கோல்டு ரேட் போடுவோம்ல, அதை வச்சு அவங்க சரி இன்னும் ஏறிட்டே போகுது, நம்ம இப்போயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு கோல்டு ரேட்டை அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் 9:40 சம்திங் அந்த டைமில் தான் பண்ணியிருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்ட்டு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இயர்லியாக நீங்கள் பிஃபோராக கோல்டு ரேட் போடுறதுனால எனக்கு இந்த சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க காயின் வாங்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்களாம். 15,000 ருபீஸ் அவங்க சேவ் பண்ணி அதில் போட்டிருக்கிறாங்க. காயின் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு 2% விஏ கொடுக்கணும். எதுக்கு அந்த விஏ, நம்ம கோல்டாக வாங்கலாமா, அந்த ஜுவல்லரியாக வாங்கலாமா, இல்லை காயினாக வாங்கலாமான்னு ஒரு டிசைட் அவங்களுக்குள்ளேயே போயிட்டே இருந்திருக்குது. சரி காயின் வேண்டாம், நம்ம சின்ன சின்ன நகையை இந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சு வாங்கலாம், சின்ன நகைக்கு தான் வேஸ்டேஜ் அதிகம், அதனால் நம்ம சின்ன நகை போகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுருக்குறாங்க. அவங்க டீட்டெயிலாக மெயில் கொடுத்துருந்தாங்க. அது சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும் தான் நான் அவங்க கொடுத்த பேப்பரை மட்டும் வச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ஷார்ட்டாக சொல்லிடலான்ட்டு இருக்கேன். இப்போ 2% விஏ காயினுக்கு கொடுத்து அகெயின் அதை ஜுவல்லரியாக மாற்றணும்னு நினச்சோன்னா நமக்கு லாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நம்ம எடுக்கும்போது சின்ன நகை தானே எடுக்க போகிறோம் பிளான் பண்ணிட்டோம். அதனால் 15,000 போட்டாங்க. 2.114 கிராம்ஸ் ஆட் ஆகிருக்குது அன்றைக்கி ரேட்டுக்கு. இது எவ்வளோ அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6,995 அன்றைக்கி கோல்டு ரேட் இருந்துச்சு. 19th மார்னிங் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த 7,000 ரீச் ஆச்சு. அன்றைக்கி இயர்லியாகவே அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி நமக்கு காமிக்கும் போது உங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் பிரிண்ட் எடுத்து காமிக்கிறேன். இது வேறு எதுவும் இதுக்கு எப்படி சொல்கிறீங்க, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது மாதிரினா சேவிங்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க சேவிங்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது நம்மக்கிட்ட சொல்லலாம், ஒருத்தரால் முடியுதுன்னா நம்மளாலும் முடியும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி சேவிங்ஸு. அவங்க கையில் இருந்த காசை ஸ்மார்ட்டாக கோல்டு காயின் வாங்கலாமா இல்லை ஜுவல்லரியாக வாங்கும் போது முடிவு பண்ணும்போது சரி ஜுவல்லரியாகவே வாங்கலாம், அது இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதனால் அதை கொடுக்க விரும்பலை. நீங்களும் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க ஆப்பில் தான் பண்ணியிருக்கிறாங்களாம். லலிதாவுடைய ஆப் மினிமம் 10,000 ருபீஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமில் ஸ்டார்ட் பண்ணலாமா. 10,000 மினிமம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட 10,000 காசு இருக்குது, நான் இங்கே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த வே ஆஃப் சேவிங்ஸ் தான். அது நீங்கள் ட்ரை பண்ணது உங்களோட இஷ்டம். இந்த கடை வேணுமா இல்லை வேணாமான்றது டிசைட் பண்ணுறது நீங்கள். இந்த கடை அவங்க போட்டிருக்குறாங்க, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் எந்த மெத்தட்லலாம் சேவிங்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். இது கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் கோல்டு காயின் மேலே சேவிங்ஸ்க்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நான் வீடியோ போடுறதுனால எனக்கு தெரியலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் இதில் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னென்ன மெத்தடில் கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணுறாங்கன்னா, மந்த்லி அவங்கக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் மில்லிகிராம் வாங்க முடிஞ்சால் மில்லிகிராம் வாங்குகிறாங்க. இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 months வெயிட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற காசை 3 months வெயிட் பண்ணி அதில் 1 கிராம் காயின் வாங்குறாங்க. நிறைய பேர் மில்லிகிராம் சொன்னாங்க, சில பேர் 500 மில்லிகிராம்ஸ் தான் நான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மில்லிகிராம் 100 மில்லிகிராம்ஸ் கொஞ்சம் பேர் வாங்குகிறாங்க. 500 மில்லிகிராம்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 1 கிராமையும் இந்த 3 months 4 months வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல சேவிங்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே கோல்டு காயின்ஸ் நிறைய பேர் சேவிங்ஸ் பண்ணுறாங்க. கோல்டு ஜுவல்லரி நிறைய பேர் சீட்டு மெத்தட் போடுறாங்க. நமக்கு தெரிஞ்சு சீட்டு மெத்தட் 100%ல் நிறைய பேர் 90% மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் சீட்டு போடுறாங்க. எந்த கடையில் போடுறது, நான் இந்த கடையில் போட்டேன் எனக்கு இதில் ப்ராஃபிட் ஆச்சு இதில் லாஸ் ஆச்சுன்னு கூட நிறைய பேர் போடுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு மெத்தடில் அவங்க கோல்டு சீட்டை ப்ரிஃபர்
பண்ணுறாங்க. கடைக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அவங்கவுங்க ஏரியா அவங்கவுங்களுக்கு வந்து பாரம்பரியம்னு இந்த கடைக்கு தான் போவேன்றவங்க அந்த கோல்டு சீட்டை வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணி அது மூலிமா வந்து ஜுவல்லரி தான் எடுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீட்டில் வந்து ஜுவல்லரி எடுக்கிறாங்க. அவங்களோட பிக்சர்ஸ்லாம் காமிக்கும்போது அது பார்க்கும்போது நமக்கே ஒரு கூஸ் பம்ப் வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம யாருன்னே தெரியல, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து மெயில் கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஒரு யூடியூபர் தானே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க ஜுவல்லர்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. நிறைய பேர் இந்த இயரிங்லாம் காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. முடிஞ்சால் வந்து நான் சைடில் காமிக்கிறேன். அது வந்து முடியுமான்னு தெரியல. ஏன்னா வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து அதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோல்டு ஜுவல்லரியில் வந்து நிறைய பேர் வந்து சீட்டு ப்ரிஃபர் பண்ணி தான் வாங்குகிறாங்க. ஒன் ஆஃப் த வே ஆஃப் சேவிங்ஸ் வந்து கோல்டு சீட்டு வந்து நீங்களும் சீட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சீட்டு போடுங்க. சீட்டு போட்டு நகை வாங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ நோட். நிறைய பேர் வந்து இந்த நியூ நோட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இந்த 20 ருபீஸ் நோட்டை வந்து நிறைய பேர் சேவிங்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு க்ரீன் கலர் ஷீட். அது வந்து உண்டியல் மெத்தடில் சேவிங்ஸ் பண்ணாலும் அவங்க எப்படியும் ஏதோ ஒரு மெத்தடில் அவங்க சேவிங்ஸ் பண்ணுறாங்க. 20 ருபீஸ் கரெக்டாக வந்து நாங்கள் சேவிங்ஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் எங்களோட தேவைகளை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்தோடனே புது நோட்டு கிடச்சா அது மாதிரி பண்ணுறாங்க. நியூ நோட் சேவிங்ஸ் வந்து நிறைய மெத்தடில் வந்து நிறைய பேர் நிறைய விதமான அமௌண்ட்டில் பண்ணுறாங்க. ஆனால் 20 ருபீஸ் வந்து ஒரு 2-3 பேர் வந்து இதே 20 ருபீஸில் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால 20 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ். நிறைய பேர் வந்து இந்த உண்டியல் மெத்தடை வந்து நான் சேவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த உண்டியல் ஃபுல்லாகிற வரைக்கும் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறது இல்லை, க்ளோஸ் பண்ணி தான் உடைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை உடச்சி என்னென்ன மெத்தடுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன அதில் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் மெத்தடை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இது மாதிரி சேவிங்ஸ் பண்ணி இது மாதிரி பண்ணலாமான்னு தெரியல. ஆனால் அதை கண்டிப்பாக ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து டூருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1 இயர் வந்து நாங்கள் சேவிங்ஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நாங்கள் வந்து பிள்ளைகள் லீவுக்கு அப்போ வந்து ஊருக்கு போகிறதுக்கு எதனா வந்து டூர் போகிறதுக்காக நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பசங்க அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அந்த ஒரு பெரிய உண்டியலை வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த காசை வச்சு தான் அந்த ஒரு வருஷம் லீவுக்கு வந்து டூர் போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தென் பார்த்திங்கன்னா கோவிலுக்காக நாங்கள் இந்த உண்டியலை யூஸ் பண்ணுறோம், சேவிங்ஸ் பண்ணுறோம். கோவில் வருஷத்துக்கு குலதெய்வம் கோவில் அந்த மாதிரி போகிறவங்க வந்து இந்த உண்டியல் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து காசு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த காசெல்லாம் ஒருத்தவங்க சேர்த்துக்கிட்டே வந்து வச்சுக்கிட்டு அவங்க பர்த்டே அப்போவே வந்து அவங்களுக்கு என்ன தேவைகளோ அது மாதிரி வாங்கி தந்துருக்குறாங்க. தென் பார்த்திங்கன்னா வந்து உண்டியலில் வந்து நிறைய பேர் வந்து அதை உடச்சிட்டு அதை கோல்டு காயின்ஸாக வாங்கியிருக்கிறாங்க. உண்டியல் வந்து அந்த எவ்வளோ அமௌண்ட்னே நமக்கு தெரியாது, அது வந்து முடிகிற போது தான் நமக்கு தெரியும். அதை வந்து கோல்டு காயினாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. உண்டியல் மெத்தட்லேயும் இவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணிக்கிறாங்க. தென் பார்த்திங்கன்னா இந்த சில்லறை காயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கடைக்கு போயிட்டு வர சில்லறை காயின்ஸ் ₹1, ₹2, ₹5 இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து அதில் வந்து சில்வர் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க குழந்தையோட கொலுசு வாங்கியிருக்கிறாங்க. அது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி காசு சேர்த்து வச்சு கூட கொலுசு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு அது தோணுச்சு அந்த நேரத்தில். அது இல்லாமல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களோட ஓல்டு கொலுசு ஓல்டு ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதே இல்லையா, புதுசாக தான் வாங்குறாங்களாம். அது ஏன் அது மாதிரி பண்ணுறாங்கன்னா இப்போ விற்கிற ரேட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நமக்கு லாஸுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அகைன் வந்து ஒரு புதுசு போகிறாங்க. அவங்க குழந்தைக்கு வந்து இப்போ வந்து 15 வயசு ஆகுதான். அவங்க ஒரு வயசில் போட்ட கொலுசு வரைக்கும் இப்போ வரைக்குமே கையில் வச்சுருக்குறாங்களாம். அது வந்து கேட்கும்போது நான் எக்ஸ்சேஞ்ச் தாங்க பண்ணிவிடுவேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அன்றைக்கி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை கொடுத்து புதுசு தான் வாங்குவேன். என்கிட்ட அந்த மாதிரி பழசுலாம் இல்லை. ஆனால் அவங்க வந்து அதை சேர்த்துக்கிட்டே வச்சுருக்குறாங்க. அவங்க பொண்ணுக்கே வந்து ஒரு 8 கொலுசு பேர் என்னவோ வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த 15 வருஷத்தில். அந்த கொலுசு எல்லாம் எடுத்து வச்சு நாளைக்கு அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து மேரேஜ் பண்ணி போகும்போது அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவங்களோட வெள்ளி சாமாங்க அதில் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லித்தாங்க. அது கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்களாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுவோம். ஆனால் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் வந்து சேவிங்ஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நான் ஒரு சேவிங்ஸை கூட வச்சுட்டு நான் ஃப்யூச்சர் வந்து அவங்களுக்கு மேரேஜ் டைமில் வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுறதாகவும் ட்ரை பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டை வந்து நிறைய பேர் நான் டிஜிகோல்டை சேவ் பண்ணுறேன் சிஸ்டர், டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. டிஜிகோல்டு நானும் சேவிங்ஸ் பண்ணுறாங்க. டிஜிகோல்டு வந்து மினிமம் வந்து ஒரு
100 இருந்துச்சுன்னா கூட எல்லாராலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும். டிஜிகோல்டு மெத்தட் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. நான் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு கூட நிறைய பேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கும் வந்து நெக்ஸ்ட் அக்ஷய தீதி தான் சிஸ்டர் முடியுது, நீங்கள் சொல்லிட்ட பிறகு தான் நானும் போட்டேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கூட போட்டிருக்கேன். எனக்கு அக்ஷய தீதி தான் முடிகிற டைமிங் வருது. ஆனால் வந்து சென்னையில் வந்து க்ளோஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. சென்னைக்கு இன் ஃப்யூச்சர் வரப்போகுதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து சென்னையில் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். டிஜிகோல்டு மெத்தடை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்னுடைய சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா நியூவாக போத்தீஸில் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். போத்தீஸில் வந்து எப்படி வந்து ஆப் யூஸ் பண்ணுறது, அதில் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பெனிஃபிட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை காமிக்கிறேன். போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். போத்தீஸ் வந்து இங்கே நம்ம சென்னையிலே இருக்கிறதுனால அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்கிறேன். ஆனால் டிஜிகோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரியாக எடுத்திங்கன்னா பயங்கர லாஸ். ஏன்னா வந்து ஃபுல் வேஸ்டேஜ் நம்ம தான் கொடுக்கணும். ஆனால் இதே சப்போஸ் வந்து நீங்கள் வந்து காயின்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பெனிஃபிட்ஸ் தருவாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரா விஏக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து காயின்ஸாக போனீங்கன்னா நமக்கு லாஸ் இருக்காது. ஆனால் இது ஜுவல்லரியாக போனீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இவ்வளோ பேர் வந்து நமக்காக வந்து ஐடியாஸு இவ்வளோ சேவிங்ஸ் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நமக்கு மெயில் கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி மெத்தட்லாம் சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கும் தெரியும். ஒருத்தரால் முடியும்னா கண்டிப்பாக இன்னொருத்தராலும் பண்ண முடியும். அது நமக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.